Hi friends, welcome back to my channel. அடடா இங்கே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. இந்த பொங்கல் ஹாலிடேஸில் ஒன் டே ட்ரிப் ஆச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா பசங்க வந்து கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ திடீர்னு பிளான் பண்ணது தான், ஒரு ஓவர் நைட்டில் வந்து பிளான் பண்ணி கிளம்புனது தான் ஆக்சுவலாக. திடீர்னு வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து கால் பண்ணி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் 2 days ட்ரிப்புன்னு பிளான் பண்ணி அப்புறம் 1 டேக்குள்ளே வந்து முடிக்கிற மாதிரி டேலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அவர் ஓன் வெஹிக்கிளில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறமா சரி சேர்ந்து ஒரு வேனை புக் பண்ணிவிடுவோம், அப்போ தான் ஜாலியாக இருக்கும், ட்ரைவ் பண்ணி டென்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேனை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையில் 5 o'clock போல் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் மம்மி வீட்டுக்கு வந்தோம். மம்மி வீட்டிலேருந்து எங்கள் மாமா ஃபேமிலிஸ் எல்லாரோட சேர்ந்து ஜாலியாக வந்து கிளம்பியாச்சு. ஸோ இது மார்னிங் கிளிம்சஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மார்னிங் எல்லோரும் கொஞ்சம் ட்ரௌசியாகவே இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அப்புறமா வந்து எல்லோரும் பிரிஸ்க் ஆகிட்டாங்க. வண்டியிலே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்தாக்ஷரி எல்லாம் விளையாடணும். ஸோ செம்மையாக இருந்தது. காலையில் வந்து கிளைமேட்டும் செம்ம நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கொல்லத்தில் இருக்கிற ஜட்டாயுக்கு போகிற மாதிரி கொல்லத்தில் இருக்க ஜட்டாயு யூத் சென்டர் வந்து ரீச் ஆகிருக்கிறோம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வரணும். ஸோ இங்கே வந்து நல்லா இருந்துச்சு எல்லாமே. இது ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட்டோட ப்ராப்பர்ட்டி தான், பட் ஸ்டில் தே ஹவ் மெயின்டைன் இட் வெரி வெல். நல்லா இருந்துச்சு, நீட்டாக க்ளீனாக அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ வந்து வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இறங்கி நடந்து அங்கே உள்ளே போனோம். என்ட்ரி ஃபீஸ் உண்டு, உள்ளே போகிறதுக்கும் ஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி கேபிள் கார் யூஸ் பண்ணாலும் அதுக்கு தனியாக வந்து டிக்கெட் எடுக்கணும். 2 இடத்துல டிக்கெட் எடுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸுக்கு ஒரு டிக்கெட்டும், அப்புறம் நடந்து போகிறவங்க நடந்து போகலாம். ஆனால் வந்து 800+ ஸ்டெப்ஸ் இருக்கும் மலைக்கு மேலே. ஸோ அவ்வளோ தூரம் உங்களால் நடக்க முடியுமான்னு தெரியல. ஸோ டிக்கெட் கவுண்டரில் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் வந்து மொத்தம் வந்து 22 பேர் இருந்தோம், சின்ன பிள்ளைங்களோட தவிர்த்து. அப்புறமா வந்து 2 குட்டீஸுக்கும் கூட எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் 24 மெம்பர்ஸுக்கு வந்து டிக்கெட்லாம் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் உள்ளே வந்தோம். உள்ளே வரும்போது எல்லாமே நல்லா அரேஞ்ச்டு நல்லா இருந்துச்சு, க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க உள்ளே. ஸோ உள்ளே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எல்லோரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து கஃபே இருந்தது. ஸோ அங்கே எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஆனால் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு காஃபி குடிக்கணுன்னா கூட 50 rupees உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து எனக்கே ஒரு நாள் தானே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜாலியாக கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறமா தான் உள்ளே போகிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. உள்ளேயும் வந்து கேபிள் காருக்கு தனியாக வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஆனால் செம்மையாக இருந்தது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் வந்து 275 rupees per head இருந்துச்சு. கிட்ஸுக்கும் ஒரே சார்ஜ் தான், ஸ்பெஷலாக வந்து டிஸ்கவுண்ட்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் இங்கே போகிறதா இருந்தால் காலையில் 10 o'clock 10:30 வந்து போயிடுங்க. நாங்கள் வந்து 10:30 அங்கே ரீச் ஆனோம். ஸோ டைமிங் கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கூட செம்மையாக இருந்தது கூட்டம். பெரிய க்யூ வந்து டிக்கெட்டுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் இங்கே வர்றதா இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே உள்ள ரெஸ்ட் ரூம்லாம் கூட நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஏதோ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் இருந்த மாதிரியே இருந்தது. உள்ளே எல்லாம் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு தேர் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. இதில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்புறமா கேபிள் காருக்கு வந்து போயிருக்கோம். கேபிள் கார் பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோட ஆப்ரேஷன் பார்க்குறதுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 கலர்ஸில் வந்து கேபிள் கார்ஸ் வந்துட்டும் போயிட்டும் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்ததில் கொஞ்சம் பேர் ஏறினாங்க, அடுத்த இதில் நாங்களாம் போனோம். ஸோ அது இந்த மாதிரி தான் வந்துச்சு. அந்த சிஸ்டம் மெக்கானிசம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து நாங்கள் கேபிள் கார், எங்களோடது ப்ளூ கலர், அந்த கேபிள் காரில் ஏறிட்டோம். ஏறி போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது மலை மேலே ஏதோ போன மாதிரி, ஃப்ளைட்டில் போன மாதிரின்னு சொல்லலாமா, இல்லை அதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு அந்த மாதிரி போயிட்டுருக்குறது.
கேபிள் காரில். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அந்த கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நடக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க நடக்கலாம், பட் ஸ்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப செக்யூர்டாகவும் இருந்துச்சு. அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் சூப்பராக இருந்துச்சு. ஆப்போசிட்டில் பாருங்கள் ரிட்டர்ன் வந்து ஒரு கேபிள் கார் வந்துட்டுருக்கும் எல்லோ கலரில். ஸோ எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ நீங்கள் பாருங்கள். ஹெலிகாப்டர்லாம் நிறுத்துற இடம் வீடியோ நான் கவர் பண்றேன். ஒரு போட்டோ எடுத்துறேன். ஹெலிகாப்டர்லாம் நிறுத்துற அதை அப்படியே போட்டோ எடுத்துறேன். நான் நிக்கட்டா நிக்கலாமா? வந்தாச்சு டெஸ்டினேஷன். இனி இறங்க வேண்டியது தான்.